வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கியிருக்கும் நிலையில் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு எம்பி தொகுதிகளிலும் மக்களின் தீராத பிரச்சனைகள் என்ன, தீர்க்கப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன, 5 ஆண்டுகளாக தொகுதி வலம் வந்த எம்பிக்களின் செயல்பாடுகள் மற்றும் மக்களின் கோரிக்கைகளை அலசி ஆராயும் சிறப்பு தொகுப்பான உங்கள் தொகுதி உங்கள் எம்பி ரிப்போர்ட் கார்டு நிகழ்ச்சியின் இன்றைய தொகுப்பில் சேலம் மக்களவை தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம். மாங்கனி நகரமான சேலம் என்றவுடன் நினைவுக்கு வருவது தித்திக்கும் மல்கோவா மாம்பழம், ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு, மேட்டூர் அணை, இரும்பு உருக்கு தொழிற்சாலைகள்தான். மாம்பழத்திற்கு அடுத்து மலர் விவசாயம், ஜவ்வரிசி, சேகோவ் சேமியா தொழில்கள் மற்றும் சங்ககிரி கோட்டை, சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆகியவையே சேலத்தின் அடையாளம். கொங்கு மண்டலத்தின் கிழக்கு எல்லை மேக்னசைட் அதிகமாக கிடைக்கும் மாவட்டம், தமிழகத்திலேயே அதிக கைத்தறிகள் இயங்கும் மாவட்டம் என பல பெருமைகளை சேலம் தொகுதி தன்னகத்தை கொண்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒரு தனி சிறப்பு உள்ளது போல் சேலம் மாவட்டமும் பல்வேறு தனி சிறப்புகளை கொண்ட மாவட்டமாக உள்ளது. சேலம் மக்களவை தொகுதியின் 6 சட்டமன்ற தொகுதிகள் எடப்பாடி, ஓமலூர், சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி ஆகிய தொகுதிகள். 6 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட சேலம் மக்களவை தொகுதியில் பல பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் அங்கு பொதுவாக காணப்படும் பிரச்சனைகளில் சில முக்கியமானது என்னென்ன என்பதை தற்போது பார்க்கலாம். ஓமலூர் பகுதியில் விளையும் பூக்களை வர்த்தக ரீதியாக பயன்படுத்துவதற்கு மலர்கள் பாதுகாப்பு கிடங்கு அமைத்து தரப்படவில்லை. வீரபாண்டி பகுதியில் வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்கப்படவில்லை. மக்களிடமிருந்து மனுக்களை பெற்றாலும் எம்பி பார்த்திபன் அந்த மனுக்களுக்கு தீர்வு காண்பதில்லை என்பதும் முதல் குற்றச்சாட்டு. பனைமருத்துப்பட்டு ஏரி தூர்வாரப்படவில்லை. திரைப்பட ஷூட்டிங் எல்லாம் எடுக்கப்பட்ட அழகிய பனைமருத்துப்பட்டி பகுதி இப்போது வறண்ட பூமியாக காட்சியளிக்கிறது. ஏரியை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. திறந்தவெளி கழிப்பிடங்களால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. சேலம் அம்மாப்பேட்டை, செவ்வாய்ப்பேட்டை, குகை உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன. பாதாள சாக்கடை திட்ட பணிகள் தீராத பிரச்சனையாக தொடர்ந்து நீடிக்கிறது. ஏற்காடு சுற்றுலாத்தலத்தில் சீசன் நேரத்தில் சுகாதார வசதிகள், போக்குவரத்து வசதிகள் குறைபாடு உள்ளது. இன்னும் பல பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர். அவர்களது கோரிக்கைகள் மற்றும் குமுறல்களை இப்போது கேட்போம். எம்பி அவர் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. எலெக்ஷன் டைமில் இது வருவாரா என்னமோ தெரியல. நிறைய பிரச்சனையெல்லாம் சொல்லியிருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். மெயினாக இந்த ஒயின் ஷாப்பை மூட சொல்லி நிறைய மனு கொடுத்துருக்கோம். அதை பற்றி அவர் கண்டுக்கிறதே இல்லை. இந்த மதுவிலக்கு கண்டிப்பாக வேணும். என்ன மாதிரி நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால் இங்கே மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் மதுவிலக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என் பேர் சுதா, நான் எடப்பாடியிலேருந்து பேசுகிறேன். எஸ்ஆர் பார்த்திபன் எம்பிங்கிறது எனக்கு யாருன்னே தெரியாது, நான் பார்த்ததே இல்லை. ஓட்டு கேட்குறப்ப தான் பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் எது நலத்திட்டங்கள்ல எதுவும் செஞ்சது கிடையாது. அவர் இதுவரை பாராளுமன்ற உறுப்பினர் வந்ததே இல்லை. எப்படி இருக்காருன்னு கூட பல பேருக்கு தெரியாது. அப்படி சூழ்நிலையில் தான் இருக்குது. இப்போ அடிப்படை பிரச்சனைகள் மக்களுக்கு எவ்வளோ தீர்த்துருக்கான்றாங்க. இந்த தேர்தல் முடியும் போது அவர் சில விஷயங்களை நான் செய்கிறேன்னு அன்னைக்கு தான் காமிச்சிருக்காரு ஒழிய, மற்றபடி எதுவுமே மக்களுக்கான அந்த இதை சொல்றதுக்கு அவர் இல்லை. காரணம் என்னன்னா, அவர் அநேகமாக மக்கள் மத்தியில் போறாரு வராரு அதெல்லாம் நடக்குது. ஆனால் நிகழ்ச்சி என்பது சாதாரண மக்கள்கிட்ட சந்திக்கிறதோ, பேசுறதோ, என்ன உரிமைகள் சொல்றதோ இதெல்லாம் இல்லை அவர்கிட்ட. அதுவும் இது மக்கள் மத்தியிலையும் பெரிய கொந்தளிப்பாக தான் இருக்குது. தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக எம்பி பார்த்திபன் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக கூறும் தொகுதி மக்கள் அதை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் எனவும், இன்னும் நிறைவேற்றப்படாமல் உள்ள பல திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். கடந்த 5 ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்ஆர் பார்த்திபன் அவர்களுடைய பணி என்பது பிஜேபியினுடைய அந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பிட்டு இருக்கிறாரு. அது பாராட்டத்தக்குரியாக இருக்கு. அதே போல தொடர்ச்சியாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல நீட் தேர்வால பல மாணவர்கள் உயிரிழந்து போயிருக்கிறாங்க. ஆக அதை எதிர்த்து தொடர்ச்சியாக குரல் கொடுக்கறதுல நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய
பணி என்பது சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல வேண்டியது அப்படிங்கிறது. கோரிக்கை என்னன்னு சொன்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கையை அகற்றுவதில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ச்சியான கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. பொதுவாகவே சேலம் நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு 6 சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கிய நாடாளுமன்றத்துக்குள்ள மக்கள் சந்திக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பாக அடிப்படை பிரச்சனைகள், இருப்பிடம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதுல சிலவற்றை நிறைவேற்றி இருக்கிறாங்க, இன்னும் நிறைவேற்றாதது பல இருக்கு. ஆனா மக்கள் மத்தியில் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு என்பது பொதுவாக இருக்கிறது. இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறவர்களும் இதே தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஒவ்வொரு முறை நாடாளுமன்ற தேர்தலிலும் மக்கள் இருக்கிற பிரச்சனையை சொல்லிட்டு தீருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்பது பொதுவாக உருவாயிட்டு இருக்கு. இப்போ தீர்க்கக்கூடிய அல்லது மக்களோட போய் பேசி பகுதி வாரியாக இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முன்னுக்கு வரவர்கள் வருவது பொருத்தமாக இருக்கும். அந்த மக்களுடைய கோரிக்கைகளை நம்ம நிறைவேற்ற வேண்டிய தேவைகள் என்பது இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டும். கடந்த 5 ஆண்டுகள்ல சார் நடந்திருக்கு சார். சில இடங்கள்ல பணிகள் நடந்திருக்கு. இப்போ கட்டடங்கள், சாலைகள், இந்த மாதிரியான சில பணிகள் நடந்திருக்கு. இருந்தாலும் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. நம்ம செய்ய வேண்டியதும் இருக்கு. அதனால அதை கொஞ்சம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறது. சாலையோர வியாபாரிகள் கோரிக்கைகளுக்கு அதிக குரல் கொடுக்கவில்லை என்றும், சாலையோர வியாபாரிகள் சந்திக்கும் பிரச்சனைகளை தடுக்க நடவடிக்கையும், அதேபோல் ஜவுளி தொழில், வெள்ளி கொலுசு, ஜவ்வரிசி போன்ற தொழில்களை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். சாலையோர வியாபாரிகளுக்குன்னு சொல்லி எந்த விதமான சலுகைகளும் கொஞ்சம் செஞ்சிருக்கிறாரு. ஆனால் சில சட்டத்தையே இங்கே அமல்படுத்த சொல்லி நாங்களும் பலமுறை அவர்கிட்ட போய் கூட கேட்டோம். அவர் வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்கிறேன்னாரு. ஆனால் இது வரைக்கும் அமல்படுத்தலை. அந்த சட்டத்தை அமல்படுத்தியிருந்தாலே எங்களுடைய சாலையோர வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் மிக சிறப்பாக இருந்திருக்கும். அதே மாதிரி வருங்காலங்கள்லையாவது அந்த சேலம் சாலையோர வியாபாரிக்கான 2014 சட்டத்தை அமுல்படுத்தினாங்கன்னா மாநகராட்சி, காவல்துறை, அத்துமீறல்கள், அடக்குமுறைகள்லாம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் எங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். அதனால் அந்த சட்டத்தை அமுல்படுத்தினாலே நல்லா இருக்கும். இந்த 5 ஆண்டு கால அரசியல் பணிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய எஸ்ஆர் பார்த்திபன் அவர்கள் உண்மையில் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல நம்பிக்கையை பெற்று ஏராளமான மக்கள் நல திட்டங்களை செஞ்சிருக்காரு. ஆனால் ஆளுகிற ஒன்றிய அரசு என்பது இந்த காலகட்டத்தில் ஏராளமான ஜிஎஸ்டி வரி விட்டு சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக சேக்கோசோர்வில் சரியான அதுக்கான ஏற்பாடு, சேக்கோசோர் தொழில் அழியப்பட்டிருக்கக்கூடிய சூழலை, வெள்ளி கொலுசுல சுத்தமாக பல லட்சம் பேர் வேலை செய்யக்கூடிய அந்த வெள்ளி கொலுசு இன்னைக்கு அழியக்கூடியது. ஜவுளி தொழில் நாசமாக்கப்பட்டிருக்கிறது. ஜவுளி தொழிலுக்கு, வெள்ளி கொலுசு போன்ற தொழில்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்த காலகட்டத்தில் ஒன்றிய அரசால் நம்ம சேலம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பண்ணப்பட்டிருக்குது. வருகிற புதிய அமைப்பும் வெள்ளி கொலுசு உட்பட இந்த பகுதியில் கூடிய ஜவ்வரிசி தொழில், ஜவுளி தொழில்களை பாதுகாக்கின்ற சட்டங்களை உருவாக்கப்பட வேண்டும். இப்ப பண்ணியிருக்கக்கூடிய மின்சாரத்தை 3ஆக பிரித்து இருக்கிறது சரியில்லாத ஒரு நடவடிக்கை. ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை எடுக்கணும். இதெல்லாம் எடுத்தாதான் மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெற முடியும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. குறிப்பிட்ட சில பகுதிகளில் மகளிர் காவல் நிலையம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கூறும் தொகுதி மக்கள், சிறு குறு தொழில்கள் முன்னேற்றம் அடையும் வகையிலும் விலைவாசி உயர்வுக்கு எதிராக குரல் கொடுத்தது வரவேற்கத்தக்கது எனவும் தெரிவிக்கின்றனர். பெண்கள் சம்பந்தமாக இன்னைக்கு பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகளை தலையீடு பண்ணிட்டு நம்ம பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த காலகட்டங்கள்ல அந்த பகுதியில ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படிங்கிறது தேவைப்படுது. நாங்க ஒன்னா ஓம்பலூர் இல்லைன்னா மேட்டூர் அப்படின்ற பகுதியில போய் தான் பதிவு பண்ண வேண்டியது இருக்கு வழக்குகளை. இவர் காலகட்டத்தில் எஸ்ஆர் பார்த்திபன் அவர் இருக்கிற காலகட்டங்கள்ல ஒரு மகளிர் காவல் நிலையம் அமைச்சு கொடுத்தா ஒரு உதவிகரமா இருந்திருக்கும். அதை எதிர்பார்க்கிறோம். அதாவது கடந்த 5 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினருடைய பணி அப்படின்னு சொல்லி கடந்த ஆண்டையோடு ஒப்பிடும் பொழுது உண்மையிலேயே சிறப்பான பணி அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு முழுமையாக பூர்த்தி அடையக்கூடிய வகையில் அவருடைய பணி இருந்ததா அப்படின்னா அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், மத்தியில் இருக்கிற அரசுக்கும் இங்கே வெற்றி பெற்று இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற பார்க்கும்போது இவங்க திமுக, மத்திய அரசு பிஜேபி. அப்போ பிஜேபி ஒரு அரசியல் உள்நோக்கத்துக்காக தமிழகத்துக்கு பல வகையில் வஞ்சிக்கிற ஏற்பாடுங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு எதிராக குரல் எழுப்புகிறதுல சேலம் நாடாளுமன்ற உறுப்பினருடைய பணி சிறப்பான பணியாக பார்க்க முடியும். அதே போல இந்த தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு சிறு குறு தொழில்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலும், அதே போல விலைவாசி உயர்வுக்கு எதிராக குரல் கொடுக்கிற அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினருடைய பணி சிறப்பு. என்னன்னா, அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் பொழுது பல பகுதிகளில் பல பணிகள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் சேலம் நகரத்துக்குள்ள போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு ரிங் ரோடுங்கிறது மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக பல ஆண்டு காலமாக இருக்குது. அதில் கொஞ்சம் கூடுதலாக தலையிட்டு இருக்க முடியும்.
அது நாடாளுமன்ற உறுப்பினர் செய்திருக்கணும். இனி வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அதை செய்வாங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே போல விமான சேவையா இருக்கட்டும், அதே போல ரயில் சேவையா இருக்கட்டும், இதுல நாடாளுமன்ற உறுப்பினருடைய தலையீடு திருப்திகரமாக இருக்குதுங்கிறத நான் பார்க்குறேன். சேலம் தொகுதியினுடைய முக்கிய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா ரிங் ரோடு தான். இது சம்பந்தமாக கூடுதல் கவனம் செலுத்தி இந்த ரிங் ரோடுக்கான வேலையை ஆரம்பிச்சிருந்தாருன்னு சொன்னாக்கா உண்மையாலுமே சொன்னால் இங்கே சேலம் மக்கள் நல்லா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதே போல் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருந்திருக்கும். தொடர்ந்து இப்போ போக்குவரத்து இடையூறு இப்போ சேலத்தில் அதிகமாக காணப்படுகிறது. அது சம்பந்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்ஆர் பார்த்திபன் வந்து ரிங் ரோடு சம்பந்தமாக பேசாமல் இருந்தது தான் கொஞ்சம் வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. பல்வேறு பகுதிகளில் பேருந்து நிழற்குடை அமைத்து கொடுத்தாலும் ஜலகண்டபுரம் உள்ளிட்ட சில பகுதிகளில் பேருந்து நிழற்குடை தேவை உள்ளது என தெரிவிக்கின்றனர். மேலும் மரவள்ளிக்கிழங்கு அதிகம் உற்பத்தியாகும் சேலத்தில் உரிய விலை இல்லாமல் விவசாயிகள் அவதியடைவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். பல கோரிக்கைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கும் சேலம் தொகுதி மக்கள் சேலம் விமான நிலையம் செயல்பட வைத்தது மற்றும் ஜருகுமலை சாலை பணி உள்ளிட்ட பல பணிகளை பாராட்டவும் செய்கின்றனர். எங்களுக்கு பார்த்தோம்னா நான் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நங்கவள்ளி பஸ் நிலையத்துக்கு அவர் தொகுதி மேம்பாட்டில் இருந்து ஒரு நிழல் கூட வந்து அமைச்சு கொடுத்துருக்கிறார் இந்த காலகட்டத்தில். அதே நேரத்தில் ஜலகண்டபுரம் பகுதியிலையும் மக்கள் அதிகமாக கூடுற பஸ் நிலையங்களில் பஸ் நிலையம் ஒன்று ஜலகண்டபுரமாக இருக்குது. அதனால் அந்த பகுதியிலையும் அது மாதிரியான ஒரு நிழல் கூடம், பெரிய நிழல் கூடம் அமைச்சு தரணும் அப்படிங்கிறது நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். அது வந்து நிறைவேற்றியிருந்தா பரவாயில்ல அப்படிங்கிறது எங்களோட கருத்து. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலேயே வந்து அவரை வந்து சேலத்தோட மக்கள் நாயகன் வந்து நாங்க வந்து சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறோம். சோ அப்படி இருக்கக்குள்ள கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், அவர் வந்து அவ்வளவு விஷயங்கள் செஞ்சதுனாலதான் இவ்வளவு தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒரு ஃபேக்கா சொல்லி வந்து காட்டுறதுல இந்த விஷயமும் கிடையாது. அவர் செஞ்சதை செஞ்சாருங்கிறத வெளிப்படையா சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு சேலத்துல வந்து ஒரு ஏரோப்ளைன் மேல பறக்குது அப்படின்னா அது காரணம் அவர் தான். இன்னைக்கு ஜருகுமலையில ரோடு இருக்கு அப்படின்னு சொன்னா காரணம் அவர் தான். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, பொதுமக்களுக்கு தேவையான சின்ன சின்ன அத்தியாவசிய விஷயங்களை கூட முன்னெடுத்து கொண்டு வந்து நிறுத்துறவர் எங்களோட எஸ்ஆர்பி சார் தான். நாங்க பாத்துருக்குறோங்க சார். அவங்க பேரு பார்த்திபன் அவர்கள் சார். முதல்ல நாங்க மக்களை நாங்க தான் சார் நாடாளுமன்ற அவரை உறுப்பினரை தேடி போய் மனுக்களை கொடுக்க போயிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வர இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுல இருந்து அவரே எங்களை வீட்டு தேடி வந்து மனுக்களை வாங்கி எங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வச்சிட்டு இருக்கிறாருங்க சார். இப்ப தற்சமயம் அங்க போனோட கேட்டுட்டு ரோடெல்லாம் கூட போட்டுருக்காங்க சார். டிச்சு எல்லாம் பாதாள சாக்கடை திட்டம்லாம் ஓரளவுக்கு முக்கால்வாசி கிளியர் பண்ணிட்டாருங்க சார். அவர் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா தாங்க சார் இருக்குது. அதாவது சேலம் மாவட்டத்துல பொறுத்த வரைக்கும் நிறைய எம்பிகள் வந்திருக்காங்க. ஆனா 36 வருடத்துல எஸ்ஆர் பார்த்திபன் அப்படின்னா இன்னைக்கு பட்டி தொட்டி சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, நலிந்தவர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்த ஒரு தான் எஸ்ஆர் பார்த்திபன், திராவிட கழகத்தினுடைய எம்பி. அவரு இங்க சேலம் மாவட்டத்துல ஒவ்வொரு மனுக்கள் பெறுவதற்கு முன்பாகவும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை மனுக்கள் பெறுவாரு. அந்த மனுக்கள் பெறுவதற்கு முன்பாக பிரச்சார வண்டி அனுப்பி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்கள், நலிந்தவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், விதவை பெண்கள், அப்புறம் யாருக்கெல்லாம் பென்ஷன் வரலையோ, ஓல்டேஜ் பென்ஷனு, அப்புறம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி அந்த பிரச்சார வாகனத்தின் மூலமா எல்லாருக்கும் தெரிஞ்சு பெட்டிஷனை கலெக்ட் பண்ணி அங்க ஒரு ஆட்களை நியமிச்சு அதுக்கு அப்புறமா ஒரு 10 நாள் டைம் கொடுத்து இவர் வந்து வருவது வழக்கமா கொண்டிருக்காரு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பட்டி தொட்டிகள்ல கோமனம் கட்டினவங்கல இருந்து இண்டஸ்ட்ரியல் பீப்புள்ல இருந்து எல்லா பீப்புளையும் வந்து நாடி அவங்களோட குறைகளை என்னன்னு கேட்டு மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு துறை சார்பாக அந்த மனுக்களை பிரித்து இதற்கு அவங்களுக்கு என்னென்ன தீர்வு காணுமோ எல்லா தீர்வுகளையும் அந்த மனுக்கள் மூலமா தீர்வு கண்டு அதற்கான பிரச்சனைகளையும் சொல்யூஷனையும் சரி பண்ண இருக்கக்கூடிய ஒரே எம்பி யாருன்னு கேட்டா சேலம் மாவட்டத்தில் எஸ்ஆர் பார்த்திபன் அவர்கள் தான். ஒரு நல்ல திறமை வாய்ந்த சகோதரர், நல்ல மக்களிடையே நல்ல ஒரு சுமூக உறவுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். பாத்துருக்கோங்க. முன்ன நாங்க அவங்கள தேடி கொடுப்போம் மனு. இப்ப அவங்களே வீடு தேடி வந்து வாங்குறாங்க. இப்ப இந்த ஸ்கூலுக்குலாம் வந்து போறப்ப ரயில்வே வந்து ரொம்ப பிரச்சனையா இருந்தது. இப்ப மேம்பாலம் போட்டதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு சீக்கிரம் கொண்டு போய் விட்டுட்டு வேலைக்கு போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அவர் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குங்க. நிறைவேற்றுறாருங்க. நாங்க மகளிர் பணம் வாங்குறோம். பிள்ளைங்களுக்கு இப்ப வந்து கல்வி போடுறாங்க, கிடைக்குது. இவர் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. மகளிர் நாங்க பஸ்ல ஃப்ரீயா போயிட்டு வரோம். அதுவும் எங்களுக்கு ஒரு இது. மெயினா இந்த மேம்பாலம் போட்டதுனால பிள்ளைங்களை ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு விரைவில் வேலைக்கு போறதுக்கு எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்குங்க மேம்.
மக்களின் கோரிக்கைகளை பார்த்தோம். இப்போது எம்பியின் பதிலை பார்ப்போம். மலைகளும் குன்றுகளும் சூழ்ந்த சேலம் மக்களவை தொகுதியின் எம்பியாக இருப்பவர் பார்த்திபன். தேர்தலில் 1,46,926 வாக்குகள் வித்தியாசத்தில் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சரவணனை தோற்கடித்து வெற்றி வாகை சூடினார் பார்த்திபன். தான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் 5 ஆண்டுகளில் 98 விழுக்காடு நிறைவேற்றிவிட்டதாக கூறும் திமுக எம்பியான பார்த்திபன் மேலும் தொகுதிக்காக என்னென்ன பணிகளை செய்தார் என்று கூறுவதை தற்போது கேட்கலாம். சேலம் நாடாளுமன்ற உறுப்பினராக 2019 பதவியேற்றுக் கொண்ட பிறகு இந்த 5 ஆண்டுகள் நான் செய்த பணிகள், நான் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை 98.8% வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றியிருக்கிறேன். அந்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமானதாக நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால், நம்முடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீரேற்று பாசன திட்டத்திற்கான விஷயங்கள் கூடுதலான நிதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். சேலம் விமான நிலையத்தை ஓடாமல் இருந்த 3 ஆண்டுகள் முடங்கியிருந்த விமான நிலையத்தை ஓட வைத்திருக்கிறது. ஸ்டீல் பிளான்ட் தனியார்மயமாக்குவதற்காக துடித்த பாஜக அரசுடைய அந்த முயற்சியை தடுத்து நிறுத்தி மீண்டும் பொது நிறுவனமாக கொண்டு வந்தது. எனது தொகுதியில் கிட்ட 40-50 ஆண்டு காலம் நிறைவேற்ற முடியாத கிடப்பிலே கடந்த சட்ட சிக்கலோடு இருந்த பல பிரச்சனைகளை, குறிப்பாக சரபங்க ஆட்டு குறுக்கே பாலம் கட்டுவதற்காக பண்ணப்பட்ட அருகில் ஒன்றும், ஸ்டீல் பிளான்ட்ல திருமலை பகுதியில் ஸ்டீல் பிளான்ட் ரோடு 40 ஆண்டுகளாக போட வந்த தார் சாலை, கிட்டத்தட்ட 30,000 மக்கள் பயன்படுத்த சாலையை புதுப்பித்து அதற்கான அனுமதியை பெற்று புதுப்பித்து கொடுத்தது. அதே போல் டைட்டில் பார்க் கொண்டு வரப்பட்டது. சேலம் மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட உள்ளூரில் 3000 பேருக்கு வேலை கிடைக்கிற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்த வாக்குறுதி மிக முக்கியமானது. வெற்றி பெற்றவுடன் தொடர்ந்து மக்களை கிராம இதே போல வந்து சந்திப்பேன் என்று நான் வாக்குறுதி கொடுத்திருந்தேன். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் 5 ஆண்டுகளாக நான் செல்லாத கிராமங்களில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் 3 முறை 5 முறை 4 முறை என்று தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளும், திருமண நிகழ்ச்சியிலிருந்து கோயில் நிகழ்ச்சி, கல்யாணம், இறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். மக்களை சந்தித்து மனுக்களை பெற்றிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அங்கே வால் துண்டறிக்கைகளும் வால் போஸ்டர்கள் ஆட்டோ பிரச்சாரம் செய்து எம்பி இந்த நேரத்துக்கு இந்த மணி நேரத்துக்கு இந்த கிராமத்துக்கு வருகிறார் என்ற செய்தியை மக்களிடத்தில் 1 வாரத்துக்கு முன்பாக நான் தெரிவித்து விட்ட பிறகு அங்கே மக்கள் இருப்பார்கள். அங்கே 500 பேர் 1000 பேர் கூடியிருக்கிற இடத்துல மனுக்களை பெற்று துறைவாரியாக பிரிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியரில் ஒப்படைக்கப்பட்டு அந்த மனு மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து கண்காணித்து என்னுடைய கம்ப்யூட்டரில் பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்த மனுக்கள் மீது உரிய மனுக்கள், தகுதி வாய்ந்த மனுக்கள், இதுவரை 17,062 மனுக்கள் மீது தீர்வு செய்யப்பட்டு இந்தியாவிலேயே எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த நிகழ்ச்சியை செய்ததாக வரலாறு கிடையாது. அதை செய்திருக்கிறேன். நாடே முடங்கியிருந்த கொரோனா காலத்தில் நான் வெளியே வந்து முன்கள பணியாளர்களுக்கு பல உதவிகளை செய்தேன் என கூறும் சேலம் எம்பி பார்த்திபன் கடன் வாங்கி தன்னுடைய சொந்த பணத்தில் மக்களுக்கு அடிப்படை உதவிகளை வழங்கினேன் என கூறுகிறார். கொரோனா காலத்தில் முடங்கி போயிருந்த கொரோனா காலத்தில் முதல் முறையாக கொரோனா லாக்டவுன் பண்ணப்ப 3வது நாளே வெளியிலே வந்து நான் முன்கள பணியாளருக்கு பல உதவிகளை செய்து வாழ்வாதாரத்தை இழந்து முடங்கியிருந்த மக்களுக்கு அரிசி, பருப்பு என்று சொந்த பணம் 1 கோடி ரூபாய் கடனை பெற்று எல்லா மக்களுக்கும் அரிசி, காய்கறிகள் தொடர்ந்து இல்லை என்கின்ற இல்லை என்று சொல்லாத அளவிற்கு நான் அதை செய்து கொடுத்தேன். அது ஒரு பெரிய வரவேற்பு மக்களிடத்தை பெற்றிருக்கிறது. என்னுடைய நாடாளுமன்றத்துக்கு எனக்காக மாத சம்பளம், அந்த சம்பளத்தை என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட மனுக்களை பரிசீலனை செய்யப்பட்டு கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அதே போல கணவனை இழந்த கைம்பெண்கள், வறுமை கூட்டு கிழக்குகள் தையல் இயந்திரங்களை வைத்து நாங்கள் தையல் மிஷின் வைத்து தைத்து பிழைப்புத்துக் கொள்வோம் சொல்வார்கள். அதற்காக இதுவரை 480 தையல் இயந்திரங்களை நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவங்க மக்களுக்கு மருத்துவ உதவி, ஹார்ட் ஆபரேஷன், கேன்சர் போன்ற கொடிய நோய்களுக்கு மருத்துவ உதவி, அதுவும் நான் 4,60,00,000 ரூபாய் நிதிக்கு நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். மாவட்டத்தில் கூடிய நான் நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதியை உள்ளூர் மக்கள், கழகத்தினுடைய நிர்வாகிகள் எந்தெல்லாம் திட்டங்களை கேட்டார்களோ அந்த திட்டத்தை இருக்கிற பணத்தை பிரித்து சரிசமமாக பிரித்து கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கோம். அதே போல நங்கவெளியில் பஸ் செட்டு, அந்த பகுதியில் மழையும் வெயிலும் காலமாக பஸ் செட்டப்பட்டு பல ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்தது. அந்த பஸ் செட்டை 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பிரம்மாண்டமான பஸ் செட் அமைக்கப்பட்டு மக்களுக்கு பெரிய மதிப்பு. அந்த எடப்பாடி பகுதியில், எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் நங்கவெள்ளி, ஜலடாபுரம் போன்ற பகுதியில் பஸ் செட் அமைக்கப்பட்டு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே போல் ரேஷன் கடை கேட்டோம், ரேஷன் கடை கட்டி கொடுக்கப்படுது. ஸ்கூலுகளுக்கெல்லாம் HDயோட பிளாக் போர்டில் வந்து கம்ப்யூட்டர் போர்டு, ஒரு பெரிய டிவி 50க்கும் மேற்பட்ட சுமார் இதுவரை 100 ஸ்கூலுகளுக்கு மேலே அந்த பணிகளை நான் செய்து கொடுத்துருக்கிறேன். பெஞ்சு டேஸ் கேட்கப்படுது. ஆகவே தொடர்ந்து எல்லா பகுதியிலுமே மருத்துவ உதவிகள். சேலம் நாடாளுமன்ற அலுவலகம் பார்த்தீங்கன்னா சேலத்துடைய மையப்பகுதியில் கிட்டத்தட்ட 4,000 ஸ்கொயர் ஃபீட்டு சொந்த பில்டிங்கில் இங்கே 4 உதவியாளர்களை வைத்து வருகின்ற மக்கள் எந்த வகையிலையும் பாதிக்கப்பட்டு வருகின்ற மக்களுக்கு நாம் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று செய்திருக்கிறோம்.
இந்த 5 ஆண்டு காலம் மக்களையே சுற்றி சுற்றி வந்து பணியாற்றிய தன்னை தொகுதியில் எங்கு சென்று கேட்டாலும் தன்னுடைய பணிகளை மக்கள் பாராட்டுவார்கள் என கூறுகிறார் எம்பி பார்த்திபன். மேலும் சேலம் அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு தயாராகி கொண்டிருப்பதாக தெரிவித்தார். முழு மன நிறைவோடு நான் இந்த 5 ஆண்டு காலம் மக்களையே சுற்றி வந்திருக்கிறேன். எந்த ஒரு கெட்ட பெயரும் இல்லாமல் மக்கள் நல்பெயர் வாங்குவது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு சேலத்தில் எங்கு சென்று கேட்டாலும் பார்த்திபனுடைய செயல்பாடு எல்லோரும் சொல்வார்கள். சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் பெரிய மக்கள் வரை சொல்லுவார். அந்த அளவுக்கு எல்லோருமே நான் சிறப்பாக பணியாற்றுகிறான்னு சொல்ற அளவுக்கு என்னுடைய பணிகள் இருக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு சேலம் மாவட்ட மக்கள் சேலம் விமான நிலையத்தில் ஒரு விமானம் சேலம் டு சென்னை வந்தால் போதும் என்ற நிலைக்கு மாற்றி இன்னைக்கு சவுத் இந்தியா முழுவதும் தினமும் 5 விமானங்கள் வந்து செல்கின்ற சூழலை உருவாக்கியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததான் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய சேலத்திலிருந்து இந்தியா முழுவதும் செல்கிற கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி கொடுத்துக்கிறோம். அதே போல சிங்கப்பூர் மலேசியா நேரடியாக செல்கின்ற ஒரு சூழல் ஏற்படுத்தியிருக்கிறோம். இது மிகப்பெரிய வரவேற்பை சேலத்தில் பெற்றிருக்கிறது. நம்முடைய தலைவர் அவர்கள் டைட்டில் பார்க் அதே போல 118 ஏக்கராவில் 850 கோடி திட்டங்களை அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அது விரைவில் தொடங்க இருக்கிறது. ஆக சேலம் அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு தயாராகி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இரும்பாலை தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்தி மீண்டும் பொது நிறுவனம் செயல்பட வைத்திருக்கிறோம். ஆக குடிநீர் பிரச்சனை முக்கியமாக தீர்க்கப்பட்டிருக்கிறது. இதுவரை கடந்த அதிமுக ஆட்சியில அந்த 5 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியில முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு 7500 கோடி மட்டுமே செய்திருக்கிறார். நாங்கள் இந்த 3 ஆண்டுகளிலே தளபதி அவர்களும் மாவட்ட அமைச்சர் அவர்களும் 8600 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலே இந்த மாவட்டத்துக்கு அதிகமான நிதியை பெற்றுக் கொடுத்து இந்த மாவட்டத்தின் அடிப்படை பிரச்சனைகள்லாம் தீர்த்திருக்கிறோம். அதற்கு மட்டும் இல்லாமல் 15 பாலங்கள், அதாவது நேஷனல் ஹைவேஸ்ல என் தொகுதியை கிராஸ் பண்ணி கூட பல விபத்துகள் டெத்து ஏற்பட்டு கொண்டது. அதையெல்லாம் சரி செய்வதற்கு தொடர்ந்து நான் மத்திய அரசியலை போராடி 15 பாலங்களை கொண்டு அதனுடைய பாலத்தினுடைய மதிப்பினும் 324 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு அந்த பணிகளை நாங்கள் இன்னைக்கு நம்ம சேலத்துக்கு அந்த பாலங்கள் கொண்டு இன்னைக்கு அது 5 பாலங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 15 பாலங்கள் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே ஜருகுமலை சொல்லலாம். மலைவாழ் மக்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்து அந்த மலைவாழ் மக்களை எந்த நாடாளுமன்ற உறுப்பு சட்டம் சந்தித்ததாக வரலாறு கிடையாது. முதல் முறையாக பாதை வசதி இல்லாத மலைக்கு நான் நேரடியாக 15 கிலோமீட்டர் நடந்தே சென்று பாலைமலை மக்களிடத்தில் பேசி குறைகள்லாம் கேட்டுக்கொண்டு ஜருகுமலை மக்களிடத்தில் குறைகளை கேட்டு அந்த மக்களுக்கு நிவாரண அடிப்படையிலே அங்கே செல்போன் டவர் இல்லாமல் இருந்தால் மக்கள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் அந்த மக்களை தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தவர் 1,05,00,000 ரூபாய்க்கு டவர் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ரேஷன் கடை கழுதை மேலே வைத்துக் கொண்டு செல்வார் ரேஷன் பொருட்களை ரேஷன் கடை மேலே வந்திருக்கிறது. சாலை வசதி விரிவாக்கம் செய்யப்பட்டு நல்ல சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மருத்துவ முகாமைகளும் ஒரு அங்களுடைய மொபைல் மருத்துவ உபகரணம் கூட ஒரு ஆம்புலன்ஸ் அங்கே 24 நிற்க வைக்கின்ற சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சமுதாயம் கட்டப்பட்டிருக்கிறது. குடிநீருக்காக 2 புதிய கிணறுகள். இத்தனையும் அந்த பாலமல மக்கள் 75 ஆண்டு கால கோரிக்கையை இந்த 3 ஆண்டு காலத்திலே அத்தனையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா கிராமங்களுக்கும் தொடர் சென்று எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளாம் தேர்வு செய்து அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தான் கொடுத்த வாக்குறுதிகளில் 90 விழுக்காட்டிற்கு மேல் நிறைவு செய்துவிட்டதாக கூறும் எம்பி பார்த்திபன், ஒரு வாக்குறுதி மட்டும் தன்னால் நிறைவேற்ற முடியாமல் போனதாகவும் அதற்கான காரணத்தை கூறும் பார்த்திபன் அதை நிறைவேற்ற போராடுவேன் என தெரிவிக்கிறார். நான் கொடுத்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்குறுதி என்னவென்று சொன்னால், சேலம் இரும்பாலையில் காலியாக இருக்கிற இடத்துல இராணுவ உற்பத்தி தளவாடங்களை கொண்டு வருவேன் என்று சொல்லியிருந்தோம். அது பல முறை நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டும் கூட அது நிறைவேற்றப்படவில்லை. நிர்மலா சீதாராமன் அவர்கள் விரைவில் தொடங்கப்படும் என்று பதிலை தந்தால் நடந்ததில்லை. அடுத்த முறை நம்முடைய கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் அந்த சேலத்திலே இராணுவ உற்பத்தி தளவாடங்களை நம்முடைய ஸ்டீல் பிளான்ட்லேயே கொண்டு வரப்படும். அதே போல் அது நம்முடைய நம்ம எடப்பாடியில் மிகப்பெரிய ஒரு டெக்ஸ்டைல்ஸ் பூங்கா அங்கே கண்டிப்பாக அது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து சேலம் மாவட்டம் வளர்ச்சி பாதையிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வளர்ச்சி பாதை சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். உங்கள் மூலமாக இந்த கருத்தை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மொத்தத்தில் சேலம் எம்பி பார்த்திபன் தான் நிறைவேற்றியதாக கூறிய பணிகள் மற்றும் திட்டங்களில் முக்கியமானதாக பார்க்கப்படுவது சேலம் உருக்காலை தனியார்மயமாவதற்கு எதிராக மக்களவையில் குரல் கொடுத்தது, சேலம் விமான நிலையம் இயங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தது, மக்களை நேரில் சந்தித்து மனுக்களை பெற்று தீர்வு காண முயற்சி மேற்கொண்டது,
ஜருகுமலை கிராமத்தில் செல்போன் டவர் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டது. பேரூராட்சியில் மேற்கூரையுடன் கூடிய பேருந்து நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டது. 3000 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் டைட்டில் பார்க் கொண்டு வரப்பட்டது உள்ளிட்ட பல திட்டப் பணிகள் தன்னுடைய தொகுதியான சேலம் மக்களவை தொகுதியில் கொண்டு வந்ததாக எம்பி பார்த்திபன் கூறுகிறார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சேலத்தில் போட்டியின் களம் எப்படி இருக்கும் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சேலம் மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்ற எஸ்ஆர் பார்த்திபன் பெற்ற வாக்குகள் மற்றும் அவர் நாடாளுமன்றத்திற்கு சென்ற நாட்கள், எழுப்பிய கேள்விகள் உள்ளிட்ட விவரங்களை பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு சேலம் மக்களவை தொகுதி தேர்தல் முடிவில் திமுக வேட்பாளர் எஸ்ஆர் பார்த்திபன் 48.29 விழுக்காடு வாக்குகள், அதாவது 6,06,302 வாக்குகளும், அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் KRS சரவணன் 36.59 விழுக்காடு வாக்குகள், அதாவது 4,59,376 வாக்குகள் பெற்றார். அதிமுக வேட்பாளர் KRS சரவணனை விட 1,46,926 வாக்குகள் கூடுதலாக பெற்று எஸ்ஆர் பார்த்திபன் வெற்றி பெற்றார். மேலும் 281 நாட்கள் மக்களவைக்கு சென்றுள்ள எம்பி பார்த்திபன் 285 கேள்விகளை கேட்டுள்ளார். ஒட்டுமொத்தமாக சேலம் எம்பி தொகுதி செயல்பாடுகள் குறித்த பல்வேறு தரப்பு மக்கள் தெரிவித்த கருத்துக்களே என்ன என்பதை ரிப்போர்ட் கார்டு பகுதியில் பார்ப்போம். சேலம் எம்பி எஸ்ஆர் பார்த்திபனின் செயல்பாடுகள், மக்கள் நல பணிகள் சிறப்பாக உள்ளது என 5 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். 10க்கு 5 மதிப்பெண்கள் பெற்றுள்ளதால் சேலம் எம்பி தொகுதியின் செயல்பாடு பரவாயில்லை என்பதே மக்களின் எண்ணமாக உள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சேலம் மக்களவை தொகுதியில் மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் வெற்றி பெறும் எம்பி சேலம் மக்களின் எதிர்பார்ப்புகள், கோரிக்கைகள், தேவைகள் அனைத்தையும் அறிந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதே உங்கள் தொகுதி உங்கள் எம்பி ரிப்போர்ட் கார்டு செய்தி தொகுப்பின் நோக்கம். அடுத்து மற்றொரு தொகுதியின் ரிப்போர்ட் கார்டுடன் உங்களை சந்திக்கிறோம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் தவறாமல் வாக்களிப்போம். ஜனநாயகத்தை காப்போம். நன்றி.